மாப்பிள்ள அவனுங்க மாப்பிள்ள அன்னைக்கு வெள்ள அவனுக்கு ரெண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டே வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த கோயில் வந்துட்டு திருவொற்றியூரில் வந்துட்டு திருவொற்றியூரில் ஒரு கோயிலுங்க ஐஸ். அந்த கோயில் ஞாபகம் மறந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் சொல்லிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா கிண்டி வரைக்கும் போகிறோம். ஸோ பஸ்ஸில் போகிறப்ப தான் அந்த கோயில் நேம் வந்துட்டு திருவொற்றியூருக்கு கிண்டி டு மெட்ரோ இருக்குது. மெட்ரோவில் போகிறோம். அது ஞாபகம் வந்துட்டு கிளம்புறோம். சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே முடிக்கிறீங்களா? சரி வா, ரெக்கார்ட் ஆகிட்டா இருக்குவா, வெளியே பாருங்க. சரிவா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு இருட்டாக இருக்குது, பகலாக இருக்குது, எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படி தான் எங்கள் ரூம் மாடியில் இருக்கும். ஃபுல்லாக துணியாக தான் காயப்படும் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது 4வது மாடி, பெரிய மாடிகள். நல்லா எது எடுக்கணுமா? ஓகே, நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். கிண்டி ஸ்டேஷன் கிட்ட போக போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கிண்டி வந்துடும். இறங்கிட்டு மெட்ரோவில் ஏறிட்டு போயிட்டு வரோம். கைஸ், நம்ம கிண்டி மெட்ரோ வந்தாச்சு. இங்கே இருந்து வந்துட்டு 2வது பிளாட்ஃபார்ம் நமக்கு திருவொற்றியூருக்கு 2nd பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். பாருங்க பேசுகிறாங்க, கேட்டுக்கோங்க. நம்ம வந்து மெட்ரோவில் ஏறி போயிட்டுருக்கோம். ஆமாம், ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாரும் போயிருப்பாங்கடா. அதெல்லாம் நீங்கள் இதை பிடிச்சிட்டே போகலாம். சீட் இருந்துச்சுன்னா உட்காரலாம். சீட்டுலாம் விண்டோ சீட், விண்டோ ஸ்டாண்டிங். இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம், திருவொற்றியூரில். பார்த்துக்கோங்க. காய்ஸ், இப்போ தான் வந்து இறங்கணும். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய க்யூ இருக்குது பாருங்கள். நாங்கள் மேலேருந்து காட்டணும் பார்த்தீங்களா, பேக் சைடு. ஸோ இங்கேருந்து நம்ம லைனில் போய் தான் கோயிலில் போய் சாமி பார்க்க முடியும். அந்த கோயில் வந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தாண்டி தான் இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்துட்டு நடந்து தான் போகணும். நம்ம எல்லா ஸ்ட்ரீட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, அங்கே கோயில் லாஸ்ட்டாக தெரியுதா? அங்கே தானே இப்போ இந்த க்யூ ஃபுல்லாக தாண்டி போக போகிறோம். இதில் 3 க்யூ இருக்குது. 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 0 ரூபா டிக்கெட்டு. நம்ம 0 ரூபா டிக்கெட்டில் தான் 0 ரூபா விஐபி டிக்கெட்ஸ். சாமி சரணம். அதான் கோயில், சிவன் கோயில். சாமியே சரணம் ஐயப்பா. சரிண்ணே, தேருக்கு பக்கத்துல எஸ்ஐ இருக்காங்க. சரிண்ணே, வருஷம் இருக்காங்க. அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிண்ணே. தேருக்கு பக்கத்துல எஸ்ஐ இருக்காங்க வருஷம். அவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை காய்ஸ், 10 பேர் இருண்ணே. சாரி கைஸ், ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு அரை மணி நேரமாக நம்ம நடந்தாச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சா? 6:05 வந்தோம், 7:05. சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக நடந்தாச்சு. நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். செப்பல் போடுறதுக்கு வேற தலைவலியாக இருக்கு கைஸ். ஒரே கூட்டம். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தோம். அப்போ போட்ட செப்பல், புது செப்பல் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். நானும் போனோம் ஜெயசந்திரனில் போயிட்டு குளிச்சுட்டு வரோம். செப்பலை போனோம், திருடிட்டாங்க கைஸ், திருடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்துட்டோம். நம்ம உள்ளே வந்தோடனே இதுதான் வியூ. செம கூட்டம் கைஸ். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் கோபுரம். சரியா காட்டுறோம். பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரவு உணவை பெற்றுக்கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அந்தந்த டீம்ல இருக்க இன்சார்ஜ் வந்து வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ. செம்ம கூட்டம் கைஸ். இது நம்ம எப்போ கிராஸ் பண்ணி எப்போ போகிறோம்னு தெரியல. பார்க்கலாம். இது வந்து ஏன் இவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இயர்லி ஒன்ஸ் கார்த்திகை மாதத்தில் மட்டும் உள்ளே இருக்க கருவறையில் இருக்க லிங்கத்தோட கவசத்தை எடுத்துகிட்டு பூஜை பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் இயர்லி ஒன்ஸ் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த 2 டேஸ்க்கு வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தான் இவ்வளோ கூட்டம். ஹாய் காய்ஸ், இப்போ தான் நாங்கள் சாமி ஒரு வழியாக பார்த்துட்டு கொஞ்சம் ஜில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குளத்துக்கிட்ட நின்று. ஆமாம், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட நேம் வந்து வடிவுடையம்மன் கோயில். இது வந்து சிவன் கோயில். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு
1300 வருஷம் ஓல்டு கோயிலுங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே போகும்போதே என்ன ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஃபுல்லாக வந்துட்டு இது போட்டு கட்டை போட்டு வச்சுருக்காங்க. செம்ம கூட்டம். அதனால் ஃபுல்லாக பார்க்க முடியல எதுவும். இப்போதான் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். வெளியேற போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு நம்ம லைனில் நிற்க ஆரம்பித்தோம் காய்ஸ். மணி 9 ஆகுது இப்போ வெளியே வர்றதுக்கு கோயிலேருந்து. வெளியே வந்துட்டோம். நீங்கள் பார்த்தோன்னா பயங்கர கூட்டம். பட் ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி அந்த க்யூலாம் போட்டு கரெக்டாக பண்ணனால அவ்வளோ கூட்டம் இருந்தோம். ஒரு 1 hour 2 hourலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இன்னுமே கூட்டம் நிற்கிது காய்ஸ். இன்னமும் ரோடு வரைக்கும் கூட்டம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கூட்டம் வெளியே வரைக்கும் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போது. ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணனால நம்ம டக்குன்னு வெளியே வந்தோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ். தேங்க்ஸுங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்.